ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ஜியோ பாலிட்டிக்ஸ் தமிழ். 2 நாள் முன்னாடி பத்ரிகிரித் பாயனே இவர் ஒரு ஃபேமஸ் ஆர்டிகல்ஸ் எல்லாம் நிறைய எழுதுவார். நீங்கள் நியூஸ் 18 அந்த மாதிரி இங்கிலீஷ் சேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவர் நிறைய இவர் பேசியிருக்காரு, நிறைய விஷயங்கள் செய்கிறாரு. அவரோடது ஒரு ஸ்பீச் ஒன்று கேட்டேன் நான். கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொடெக்ஷன், சிஐபி, இந்த மாதிரி ஒரு லா வந்து இந்தியாவில் இமீடியட்டாக தேவைப்படுது, ஏன் தேவைப்படுதுன்ட்டு சொல்லிவிட்டு ஒரு ஸ்பீச் கேட்டேன். ரியலி ஒண்டர்ஃபுல் ஸ்பீச். கண்டிப்பாக இந்த ஸ்பீச் வந்துட்டு, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்கெல்லாம் இதெல்லாம் போகும் ஆல்ரெடி மெசேஜஸ். பட் நம்ம காமன் பப்ளிக் வந்து இந்த இன்ஃபர்மேஷன்லாம் சரியாக ரீச் ஆகிறதில்ல. ஸோ என்னோட முயற்சியாக அவரோட ஹிந்தி இங்கிலீஷ் ஸ்பீச்சை வந்து தமிழில் உங்களுக்காக சொல்கிறதுக்காக நான் ட்ரை பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன் நான். ஸோ ஃபஸ்ட்டு கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொடெக்ஷன், இது என்ன, இந்த மேட்டர் என்னன்னு நீங்கள் யோசிக்கலாம். இப்போ நீங்கள் அந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க, வேறு இன்சிடென்ட்ஸ்லாம் நான் காமிச்சேன். அதாவது ரோட் பிளாக் பண்ணுறது, இல்லை ட்ரெயின் ஃபயர் பண்ணுறது, இல்லை ஒரு வாட்டர் பாடி அந்த நீர்நிலையெல்லாம் நாசம் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் வந்து அங்கே இங்கேன்னு சின்னதாக நடந்துருக்கிறது. டோல் பிளாஸா அடித்து உடைக்கிறது, இந்த மாதிரி நிறைய நடந்துகிட்டே இருக்குது கண்டினியூஸாக. நீங்கள் பர்டிகுலராக எந்த ஒரு ஸ்டேட்டையும் சொல்ல முடியாது, இந்தியா ஃபுல்லாக இருக்கிற எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் இந்த பிரச்சனை இருக்குது. இதுக்கெல்லாம் பின்னாடி ரீசன் என்ன? யார் இவங்க, எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க? உங்களுக்கு ப்ரொட்டஸ்ட் பண்ணோன்னாக்கா ப்ரொட்டஸ்ட் பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம், பீஸ்ஃபுல்லாக ப்ரொட்டஸ்ட் பண்ணுங்கள். ஆனால் ஏன் இந்த மாதிரிலாம் ரோட் பிளாக் பண்ணுறது, ட்ரெயின் எல்லாம் இது பண்ணுறது? ட்ரெயின் முதல்லேருந்து ஸ்டார்டிங்கில் வந்து ட்ரெயின் நிறுத்துறது தான் இம்பார்ட்டன்ஸாக இருந்துச்சு. இப்போல்லாம் ட்ரெயின் போகியெல்லாம் ஏறிக்கிறாங்க. இந்த அக்னிவீர் ப்ராப்ளம் அந்த மாதிரி டைம்லலாம் பார்த்துருப்பீங்க, நிறைய ட்ரெயின் போகிஸ் எல்லாம் ஏறிக்கிறாங்க, ஸ்டேஷன்ஸ் எல்லாம் எரிய வைக்கிறாங்க. இந்த ஃபார்மர் ப்ரொட்டஸ்ட்டில் வந்துட்டு ஃபுல்லாக அந்த ஹைவே எல்லாம் பிளாக் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஓவராலாக பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை நடக்குது. ஆனால் இந்த பிரச்சனைக்கு பின்னாடி நம்ம நினைக்கிற ஒரு சிம்பிளான ஒரு கோபம், ஒரு அஜெண்டாவுக்காக இவங்க பண்ணுறாங்க திடீர்னு ஆயிடுச்சுன்னு, அந்த மாதிரி இல்லை. இது வந்து பின்னாடி இருந்து ஒரு கேங் ஃபுல்லாக ஆப்ரேட் ஆகுது. இப்போது நம்ம எலெக்ஷன் முடிஞ்சது. எலெக்ஷன் பண்ணும்போது ரெஜிம் சேஞ்ச் பண்ணுறதுக்காக, அதை ஆட்சியை மாற்றுறதுக்காக எவ்வளோ ட்ரை பண்ணாங்க. பட் தே ஃபெயில்டு. அது மாதிரி எல்லா கண்ட்ரிலையும் இவங்க ட்ரை பண்ணுறாங்க. ஒரு சில கண்ட்ரியில் வந்து சக்ஸஸ் ஆகும், ஒரு சில கண்ட்ரியில் வந்து ஃபெயிலியர் ஆகும். பட் அதுக்கப்புறமா அந்த கவர்மெண்ட்டை வந்து சரியாக ஃபங்க்ஷன் பண்ணாமல் தடுக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான். என்னென்னா, உள்நாட்டில் வந்து எதனா அண்ட்ரஸ்ட்டை க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கிறது. எதனா ப்ரொட்டஸ்ட்டு, அங்கே பந்து, இங்கே ஃபயரிங் ஆச்சு, அங்கே இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ரயில்வே போகியை யோசிச்சு பாருங்களேன். ஒரு போகியோட காஸ்ட் எவ்வளோ இருக்குது? நீங்கள் ஒரு 4 போகி எரிச்சிங்கன்னா அந்த காசு எங்கேருந்து வருது? நம்மளோட டேக்ஸ் மணி தானே. ஸோ அந்த மாதிரி நம்ம டேக்ஸ் மணி எல்லாம் வேஸ்ட்டாக போகுது. ஸோ அவங்க வந்து இன்னும் இப்போது ஒரு வருஷத்தில் ஒரு 50-100 போகி எரிச்சிட்டாங்கன்னாக்கா நம்ம அதை மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணோம். சப்போஸ் அந்த காசை நம்ம வந்து இன்னும் புதுசாக ஒரு போகியெல்லாம் செஞ்சுருந்தோம்னாக்கா, இது மாதிரி செய்யாமல் இருந்திருந்தாக்கா நமக்கு வந்து ட்ரெயின் ஃபெசிலிட்டி இன்னும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இது ஒரு பக்கம். ரெண்டாவது, இந்த ரோடெலாம் பிளாக் பண்ணுறாங்க இல்லைங்களா. இப்போ ஃபாரின் எக்ஸ்போர்ட்ஸ்க்கெல்லாம் நம்ம ஆர்டர் எடுக்கிறோம். ஃபாரின் எக்ஸ்போர்ட்ஸ் ஆர்டர் எடுக்கும்போது அங்கே வந்து டெலிவரி டேட் வந்து ஃபிக்ஸ் இருக்கும். அதாவது இப்போ ஒரு டெக்ஸ்டைல்னு வச்சிங்களேன், டெக்ஸ்டைல் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு ஃபேப்ரிக் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அந்த ஃபேப்ரிக் வந்து குறிப்பிட்ட டைமுக்கு இங்கேருந்து போயிட்டு அவங்கக்கிட்ட ரீச் ஆகணும். அதுக்கப்புறமா அவங்க அங்கே வந்து ஸ்டிச்சிங்லாம் பண்ணி, கார்மெண்ட்லாம் பண்ணி ரெடி பண்ணி அவங்க மறுபடியும் எக்ஸ்போர்ட் பண்ணுறதோ இல்லை மார்க்கெட்டில் பண்ணுறதோ, இதெல்லாம் ஒரு பிளான்டு இருக்கும், கரெக்டாக டைமிங் இருக்கும். நம்ம கரெக்டான டைமில் அந்த ஃபேப்ரிக்கை நம்ம அங்கே கொண்டு போய் கொடுக்கலன்னா, அந்த கொடுக்கலன்றது, அது டெலிவரி டிலே ஆனதுக்கான சார்ஜஸும் நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியிருக்கும். அது இல்லாமல் சப்போஸ் இப்போது யோசிச்சு பாருங்கள், ஒரு ஃபேப்ரிக் ஒரு இடத்துல டெலிவரி ஆகுது, அங்கேருந்து கார்மெண்ட் ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க. அந்த டோட்டல் காஸ்ட் இந்த 1 வீக்கில் நான் கார்மெண்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணேன், அந்த 1 வீக்கில் இவ்வளோ லாஸ் ஆச்சுன்ட்டு அந்த லாஸையும் அவங்க கிளைம் பண்ணுவாங்க. ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்போர்ட் மார்க்கெட் வந்து அடி வாங்குது. ஸோ நம்ம சாதாரணமாக நினைக்கிற இந்த விஷயம்லாம் வந்து இதுக்கு பின்னாடி பெரிய இன்டர்நேஷ்னல் இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது. ஒரு சாதாரணமாக யாரோ வந்து இப்போ வந்தே பாரத்தில் கல் எடுத்து அடிக்கிறாங்க, ஏதோ கோவத்தில் அடிச்சு, அந்த மாதிரி இல்லை.
அவன் எப்படி பர்டிகுலர் ஒரு இடத்துல போய் நின்று அந்த வந்தே பாரத் டைம் வர்றதெல்லாம் தெரிஞ்சு அந்த டைமுக்கு போய் நின்று அங்கேருந்து அவன் கல்லை தடிக்கிறான்னா அவன் எப்படி சாதாரணமான ஆளாக இருக்கும்? அவன் பிளான்டு தான். இஸ் லைக் ஏ டெரரிஸ்ட். ஸோ நம்மளோட ரிக்வெஸ்ட் என்னன்னாக்கா, அதாவது பயனே சார் சொல்கிறது என்னென்னா, we have to create a critical infrastructure protection law. முதல்ல கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால் என்னென்னு கிளியர் ஆகணும். அதுக்கப்புறமா அதை ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்கான லாஸ் நம்ம வந்து இமீடியட்டாக பண்ணணும். இது பண்ணுறதுனால இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வந்து சால்வ் பண்ணலாம். இப்போ நீங்கள் சொல்லலாம், ஆல்ரெடி எக்கச்சக்கமான லாஸ் இருக்குது, இன்னும் இது ஒரு தேவையா, இந்த மாதிரி ஒரு லாஸ் தேவையானு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்தே பாரத் மேட்டரே எடுத்துங்களாமே. வந்தே பாரத்தில் ஒருத்தன் கல்லெடுத்து அடிக்கிறான். ரயில்வே போலீஸு சப்போஸ் அவனை பிடிச்சிட்டாங்கன்னா, சப்போஸ் பிடிக்க முடியாது, ஏன்னா போயிட்டுருக்குறாங்க, அவங்க சடனாக அங்கே வண்டியை நிறுத்தியெல்லாம் வந்து அவனை பிடிக்க முடியாது. பட் சப்போஸ் பிடிச்சிட்டாங்கன்னு ஒரு பேருக்கு வச்சுக்கலாங்களேன், அவங்க வந்து அவங்க மேலே டைரெக்டாக கேஸும் போட முடியாது, அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணலாம், அரெஸ்ட் பண்ணி கேஸ்லாம் ஃபைல் பண்ண முடியாது, ஜெயிலுக்கு அனுப்ப முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, லோக்கல் ஸ்டேட் கவர்மெண்ட், இப்போ தமிழ்நாட்டில் நடக்குதுன்னா தமிழ்நாடு போலீஸ்க்கு வந்து அதை அவனை ஹேண்ட் ஓவர் பண்ணி அந்த இதுவெல்லாம் கொடுத்துருவாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணும், லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண ஒரு சட்டப்பிரிவு கீழே அவனுக்கு ஃபைல் பண்ணி அவன் இப்போ பெயிலில் வந்துடுவான். இல்லை அவனுக்கு ஒரு சின்னதாக ஒரு 100 ரூபா 500 ரூபா 1000 ரூபா ஃபைன் போட்டு அனுப்பிச்சிடுவாங்க. பட் இது எப்படி சரியாகும்? ஒருத்தன் வந்து ஒரு பர்பஸ்ஃபுல்லாக அடிக்கிறான், கல்லத்தை அடிக்கிறான், அந்த ட்ரெயின் சப்போஸ் ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, இல்லை வேறு எதனா இஷ்யூஸ் ஆகுது, நம்மளோட அசட்ஸ் வந்து அது கிரிட்டிக்கல் அசட்ஸ், அதெல்லாம் ஒரு அசட்ஸ் தானே, அந்த அசட்ஸ் டேமேஜ் பண்ணுறான் பர்பஸ்ஃபுல்லாக. ஸோ அவனை எப்படி சாதாரணமான ஒரு கேஸில் வந்து புக் பண்ணணும்? ஸோ கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொடெக்ஷன் லா வந்துட்டு இந்த மாதிரி டிஃபைன்டு கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் மேலே அட்டாக் பண்ணுறவங்களோ இல்லை அதை டேமேஜ் பண்ணுறவங்களோ வந்து வி ஷுட் கன்சிடர் ஆஸ் எ டெரரிஸ்ட். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் வந்து ஆக்ட் ஆஃப் டெரர்னு டிஃபைன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த செக்ஷனில் தான் நம்ம ஃபைல் பண்ணோம். அப்படி ஃபைல் பண்ணால் தான் இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகுன்றது இவரோட ஸ்டாண்டு. எனக்கும் வந்து அந்த ஸ்டாண்டு கரெக்டாக தெரியுது. ஸோ நம்ம உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கோம் ஓரளவுக்கு இமீடியட் என்ன இருக்குது. அதே மாதிரி ஃபாரினர்ஸ் வந்து நம்மக்கிட்ட நம்ம காஸ்டிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அவங்க அந்த டிலே எல்லாம் ஆகிறது அவங்களுக்கு சந்தோஷம். ஸோ அவங்களும் வந்து இதுக்கு ஃபண்டிங் பண்ணுறாங்க. எல்லாமே ஃபண்டிங் எல்லாம் வெளியே தாங்க. இங்கே யாருக்கிட்ட நீங்கள் எல்லாம் கொடுப்பீங்களா காசு யாருக்குன்னா? ஒரே ஒரு கொஸ்டின், இப்போ நான் ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணுறேன், அதில் வயலன்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, நீங்கள் அதில் ஃபண்டிங் பண்ணுவீங்களா? இங்கே இருக்கிற எவனுமே ஃபண்டிங் பண்ண மாட்டான். இந்தியாவில் இருக்கிற எந்த ஒரு ஃபேக்ட்ரியாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் சரி, இல்லை காமன் மேனாக இருந்தாலும் சரி, அவங்க ஃபண்டிங் பண்ண மாட்டாங்க. இதுக்கு ஃபண்டிங் பண்ணுறதெல்லாம் ஒன்லி த்ரூ என்ஜிஓஸ், சில அரசியல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்கலாம், ஒரு சில ஃப்ராடு பிஸ்னஸ் மேன் இருக்கலாம். இவங்கெல்லாம் தான் ஃபண்டிங் பண்ணுறாங்க. இவங்களுக்கு வந்து ஃபண்டிங் பின்னாடி இருந்து வருது, அதை இவங்க இங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக இதை வந்து ஒரு டெரரிஸ்ட் ஆக்டாக தான் கன்சிடர் பண்ணணுன்றது என்னோட ரிக்குவயர்மெண்ட்டும். நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகலாம், அப்போ உங்களுக்கும் அது புரிஞ்சிடும். ஓகே, லெட்ஸ் கோ. இந்த விஷயத்துக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும். கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால் எது? இப்போ இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிடும். இந்த கம்யூனிகேஷன் லைன்ஸ், இப்போது டெலிஃபோன் லைன்ஸ் இருக்கலாம், இல்லை கம்ப்யூட்டர் கனெக்டிவிட்டி, இன்டர்நெட் கனெக்டிவிட்டி, இதெல்லாம் இருக்கலாம். இதெல்லாம் கிரிட்டிக்கலில் வரலாம். டேம்ஸ், எமர்ஜென்சி சர்வீசஸ், ஆம்புலன்ஸ், ஃபயர், அதெல்லாம் அது ஆல்ரெடி இருக்குது. எமர்ஜென்சி சர்வீசஸ்க்காக ஸ்பெஷலி இருக்குது. பட் இது எல்லாத்தையும் வந்து ஒரு இன்க்ளூட் பண்ணி ஒரு சிங்கிள் லாவாக கொண்டு வரணுன்றது தான். கவர்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் லைக் பேங்கிங், நம்ம நினைக்கலாம் பேங்க்கில் என்ன இருக்குன்ட்டு. பட் ஒரு பேங்கிங் மேலே அட்டாக் நடக்கும்போது அங்கே நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்து டிலே ஆகுது. செக் பாஸ் பண்ணுறதோ இல்லை ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் பாஸ் பண்ணுறது, அங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ்க்கு சேஃப்டி, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆல்ரெடி இதுக்கான ஒரு ரூல்ஸ் இருக்குது. பட் நம்மளோட ரிக்குவயர்மெண்ட் என்னன்னாக்கா மொத்தம் அண்டர் ஒன் சிங்கிள் லாவில் கொண்டு வரணும் அப்படின்றது. டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம் நான் சொன்ன மாதிரி, நினச்சா பஸ்ஸை ஏறிக்கிறது, நினச்சா ட்ரெயினை ஏறிக்கிறது, இல்லை ரயில் ட்ராக்கை டேமேஜ் பண்ணுறதோ, இல்லை ரோடு ஹைவேஸை டேமேஜ் பண்ணுறதோ, இதெல்லாம் கூட இதில் வரணும் கண்டிப்பாக. அதே மாதிரி கமர்ஷியல் ஃபெசிலிட்டிஸ்,
லைக் இப்போது சப்போஸ் ஒரு பெட்ரோல் பம்ப் இருக்குது, அந்த மாதிரி பெட்ரோல் பம்பை அட்டாக் பண்ணுறதோ, இல்லை ஒரு பெட்ரோல் ரீஃபைனரி யூனிட் இருக்குது, மேபி அது ப்ரைவேட்டாக கூட இருக்கலாம். பட் யோசிச்சு பாருங்கள், அதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்ட்ரிபியூஷன் நம்மளோட எக்கனாமிக்கு. ஸோ அதுக்கெல்லாம் ப்ரொடெக்ஷன் பண்ணலாம். டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆல்ரெடி இருக்குது. அது கிரிட்டிக்கல் மேனுஃபேக்சரிங், சப்போஸ் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங், இல்லை ஒரு கம்ப்யூட்டர் பார்ட்ஸ் எல்லாம் செய்கிற மேனுஃபேக்சரிங், அந்த மாதிரி ஈவன் அக்ரிகல்ச்சர், ஃபுட் ப்ராசஸிங் சென்டர்ஸ், டெக்ஸ்டைல் இம்பார்ட்டன்ட், நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன். அந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸ்க்கெல்லாம் வந்து கிரிட்டிக்கல் மேனுஃபேக்சரிங் சர்டிஃபிகேட் கொடுக்கலாம். எனர்ஜி, பவர் செக்டர், பவர் ரிலேட்டட் எல்லாமே மேனுஃபேக்சரிங்காக, இது பவர் ஜென்ரேட்டிங்காக இருந்தாலும் சரி, டிஸ்ட்ரிபியூஷன் லைன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக தான். ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆல்ரெடி நான் சொன்னேன். ஹெல்த் கேர், ஸ்பெஷலி ஹெல்த் கேர், பப்ளிக் ஹெல்த். நம்ம மும்பை அட்டாக்கில் வந்துட்டு பர்டிகுலரில் போயிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் அட்டாக் பண்ணாங்க. அந்த மாதிரி இன்னும் நிறைய கோவிட் டைம்லலாம் நிறைய டாக்டர்ஸ்க்கெல்லாம் அடித்தாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயம்லாம் கூட வந்து கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வரணும். நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் ஆல்ரெடி இருக்குது. வாட்டர் அண்ட் வாட்டர் பாடி சிஸ்டம்ஸ், வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட், அதெல்லாம் கெமிக்கல்ஸ் இப்போ கேஸ் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம், இதெல்லாம் அட்டாக் பண்ணும்போது அங்கே இருக்கிற பப்ளிக் வந்து அது டிஸ்டர்ப் ஆகும். நம்ம ஆந்திராவில் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு. அந்த ஒரு வில்லேஜே ரொம்ப பெரிய அளவுக்கு எஃபெக்ட் ஆச்சு. அதை வந்து பர்பஸ்ஃபுல்லாக யாரோ பண்ணாங்கன்ற மாதிரி ஒரு இது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எது இருக்கோ அது மேலே எந்த இண்டிவிஜுவலோ இல்லை மாபோ அட்டாக் பண்ணால் அது வந்து ஆக்ட் ஆஃப் டெரர், அவங்க எல்லாருமே டெரரிஸ்ட்டுன்ட்டு நம்ம அனௌன்ஸ் பண்ணோன்றது நம்மளோட ரிக்குவயர்மெண்ட்டு. ஓகே, ஒரு விஐபி போகிறாருனாக்கா ஃபுல்லாக ரோடே கிளியர் பண்ணி அந்த இடத்துல யாரும் போகாத மாதிரிலாம் தடுத்து அந்த மாதிரிலாம் ப்ரொடெக்ஷன் பண்ணுறாங்க. அது சிஎம்ஓ இல்லை வேறு யாரோ, பிஎம்ஓ இல்லை வேறு எந்த ஒரு மினிஸ்டரோ, அந்த மாதிரி யார் போனாலும் செய்கிறாங்க. நாங்கள் வந்து நம்ம வந்து அதை வந்து எதிர்க்கலை. பட் அதே ப்ரொடெக்ஷன் நமக்கு பப்ளிக்கு தேவையில்லை. பட் நம்ம ஒரு பஸ்ஸில் போகிறோம், இல்லை ஒரு ட்ரெயினில் போகிறோம், சடனாக ஒரு மாப் அட்டாக் பண்ணி நம்ம மேலே நம்ம உயிரை இழக்கிறோம், இல்லை ஏதோ ஒரு டிலே ஆகுது, அந்த மாதிரி விஷயம். இப்போ டிராஃபிக் ஜாம் ஆகிட்டு நம்ம ஒரு இன்டர்வியூக்கு போகிறோன்னு வச்சிங்களேன், ஒரு குழந்தை ஃபஸ்ட் டைமாக இன்டர்வியூ போகிறான், அவனுக்கு அது ஜாப் கிடைக்காம போகுது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இதை வந்து ஆக்ட் ஆஃப் டெரராக தான் சொல்லணும். ஏன்னா ஆக்ட் ஆஃப் டெரர்ன்றதே வந்து நம்ம கண்ட்ரி மேலேயோ இல்லை கண்ட்ரி பீப்புள் மேலேயோ இல்லை சிஸ்டம் மேலேயோ வந்து அட்டாக் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து ஆக்ட் ஆஃப் டெரரில் தான் வரணும். எப்படி நீங்கள் ஒரு விஐபிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் இல்லைனாலும் ஓவரால் வந்து எல்லாருக்கும் ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது வந்து கவர்மெண்ட்டோட வேலை. அது ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட். ஸோ அந்த ப்ரொடெக்ஷனை தான் நம்ம வந்து கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொடெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணி எல்லாத்துக்கும் சொல்லுங்கன்றாங்க. இதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு புரிஞ்சிடும் இந்த விஷயம். நீங்கள் ஏர்போர்ட்லாம் போயிருப்பீங்க. இன்றைக்கி வரலாம் ஏர்போர்ட் மேலே எப்போது அட்டாக் ஆகிருக்கிறது பார்த்துருக்கிறீங்களா? ஃப்ளைட் அட்டாக் பண்ணுறதுன்னு ஸ்பெஷலாக டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணுவாங்க. பட் ஒரு ப்ரொடெக்ஷன் சொல்லிட்டு போயிட்டு ஏர்போர்ட்லாம் அட்டாக் பண்ண முடியாது. ஏன்னா இதெல்லாம் வந்து இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் லாக்கு அண்டர் வருது. அந்த சிவில் ஏவியேஷன் லா படி சப்போஸ் இந்த மாதிரி ப்ரொட்டஸ்ட் பண்ணுறன்ற பேரில் யாராவது உள்ளே போனால் அவங்கள வந்து ஷூட் பண்ணுறதுக்கு அந்த சிஐஎஸ்எஃப்னு சொல்லுவாங்க, அந்த செக்யூரிட்டி ஏஜென்சிஸ், அவங்களுக்கு வந்து ஃபுல் பவர் இருக்குது. அண்ட் தே டோன்ட் நீட் டு எக்ஸ்பிளைன் வை தே ஷூட்டட். அந்த ஷூட் ஆனால் இப்போ யாருக்கு அடிபட்டாங்களோ அவங்க தான் வந்து போயிட்டு நான் டெரரிஸ்ட் இல்லை, இது பர்பஸ்ஃபுல்லாக நடந்ததுன்றதை ப்ரூஃப் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு லா இருக்கிறதுனால எவனும் வந்து தைரியம் கிடையாது அங்கே போய் அட்டாக் பண்ணுறதுக்கு. இதே மாதிரி வந்துட்டு சீ போர்ட்லேயும் நீங்கள் பார்க்கலாம். சீ போர்ட்லேயும் இந்த மாதிரி அட்டாக்லாம் பண்ண முடியாது. அங்கேயெல்லாம் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் லாஸ் அப்ளிகபிள் ஆகிறதுனால இன்டர்நேஷ்னலாக ஓவரால் ஹோல் வேர்ல்டு வந்து அந்த இதுக்கு வந்து ஒரு மாப் அட்டாக்கோ எதுவாக இருந்தாலும் அது ஒரு டெரரிஸ்ட் அட்டாக்காக அவங்க கவனிக்கிறதுனால இந்த மாதிரி அட்டாக்ஸ்லாம் வந்து தெரியும் இவங்களுக்கு. இந்த மாப்பெல்லாம் இருக்கிறாங்க இல்லைங்களா, யாரும் வந்து முட்டாளுங்க கிடையாது, எல்லாம் தெரிஞ்சு தான் செய்கிறானுங்க எவன் அட்டாக் பண்ணாலும். ஸோ அவங்க வந்து இந்த ஏரியாவிலலாம் போகவே மாட்டாங்க. அதே மாதிரி மிலிட்ரி டிஃபென்ஸ் ஏரியாலாம் அவங்க போக மாட்டாங்க.
நியூக்ளியர் பவர் இருக்கிற இடத்துக்கெல்லாம் போக மாட்டாங்க. அங்கெல்லாம் போனால் சைட் அண்ட் ஷூட் அட் த சைட்டுன்ற மாதிரி இமீடியட்டாக ஷூட் பண்ணுறதுக்கான பர்மிஷன் இருக்கிறதுனால யாரும் அந்த பக்கம்லாம் போயிட்டு ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்க. பட் அமைதியாக ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கல் தடிக்கிறதோ இல்லை அட்டாக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறதோ அதெல்லாம் நடக்காது. ஸோ அதே மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் எல்லாருக்குமே டெமோக்ரஸியில் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ரைட்ஸ் உண்டு. பட் டெசிக்னேட்டட் பிளேஸ் வித் டெசிக்னேட்டட் மਤਲਬ ஒரு பர்டிகுலராக கவர்மெண்ட் கொடுக்குற பர்மிஷனுக்கு பேஸில் நீங்கள் உங்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணுங்கள். எவ்ரி 5 years எலெக்ஷன் வருது. உங்களுக்கு இந்த கவர்மெண்ட் பிடிக்கலையா வேற ஒருத்தருக்கு ஓட் பண்ணி இது பண்ணுங்க. ரிலீஜியஸ் ரீசனுக்காகவோ இல்லை ஃபார்மர்ன்ற பேர்லேயோ எல்லா பேர்லேயும் வந்துட்டு அந்த ப்ரொட்டஸ்டன்ட்டு வயலன்ஸ் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து டெரரிஸ்ட், நோ டவுட். எப்போவாவது சைனாவில், அமெரிக்காவில், யூரோப்பில் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஆரம்பிச்சிடுச்சு இந்த இல்லீகல் இமிக்ரன்ட்ஸ் வந்ததுக்கப்புறமா. பட் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா எந்த கண்ட்ரீஸ்லேயுமே வந்துட்டு நார்மல் ஜெனுவின் ப்ரொட்டஸ்ட்லலாம் வந்துட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ரயிலை ஸ்டாப் பண்ணுறதோ இல்லை போக்குவரத்தை டிஸ்டர்ப் பண்ணுறதோ ஹைவே பிளாக் பண்ணுறதோ இல்லை டோல் பிளாசாவை அடிக்கிறதோ இதெல்லாம் கிடையாது. அவங்கெல்லாம் ஒரு லீகலாக ஒரு இப்போ சப்போஸ் டோல் பிளாசாவில் உங்களுக்கு தோணுது நிறைய டோல் வாங்குறாங்க அப்படின்னு, லீகலாக போயிட்டு கோர்ட்டில் ஃபைட் பண்ணணும். அதுதான் கரெக்டான விஷயம். இல்லையா உங்கள் ப்ரொட்டஸ்ட்டை வந்து ஒரு அமைதியாக ஒரு ஓரமாக நின்று உங்கள் அமைதியாக உண்ணாவிரதம் இருக்கிறதோ அந்த மாதிரி ப்ரெஷர் கொடுக்கணுமே தவிர டோல் பிளாசாவை அடிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. யாருக்குமே எந்த ரைட்ஸும் கிடையாது. உங்களுக்கு இல்லை, எனக்கும் அந்த ரைட்ஸ் கிடையாது. யாருக்குமே அந்த ரைட்ஸ் கிடையாது. வேர்ல்டு ஃபுல்லாக அந்த மாதிரி இருக்கும்போது இந்தியாவில் மட்டும் ஏன் அந்த மாதிரி இருக்குது? வேர்ல்டில் பார்த்தீங்கன்னாக்கா யுனைடெட் நேஷன்ஸ் அவங்க வந்து இந்த கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அகெயின்ஸ்ட் வந்து டெரரிஸ்ட் எதுவாக இருந்தாலும் டெரரிஸ்ட் அட்டாக்ன்ட்டு அவங்க ஒரு பெரிய லாவே பண்ணியிருக்காங்க இன்டர்போலில். ஸோ அந்த மாதிரி எந்த கண்ட்ரிலேருந்து பண்ணிட்டு போனால் இன்டர்போல் ரெட் நோட்டீஸ் எல்லாம் அலாட் வரும். அதே மாதிரி யூஎஸ்ஏல நியூயார்க்கில் அந்த 2001 செப்டம்பர் 11 அட்டாக் ஆச்சு இல்லைங்களா, வேர்ல்ட் ட்ரேட் சென்டர். வித்தின் 45 daysல பேட்ரியட் ஆக்ட்னு ஒரு லா கொண்டு வந்தாங்க. அதுபடி இந்த கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் மேலே அட்டாக் பண்ணுறவங்க எல்லாரையுமே வந்து டெரரிஸ்ட்டாக அனௌன்ஸ் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி அட்டாக் பண்ண வர்றவங்கள வந்து இமீடியட்டாக ஷூட் பண்ணுறதுக்கு எல்லா பர்மிஷனும் உண்டு. இப்போது நீங்கள் கேட்கலாம், சரி ரயில்வே இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம ரயில்வே எடுத்துக்கலாம். ரயில்வேல போலீஸ் வந்து கன்னெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அட்டாக் பண்ண வரும்போது ஏன் ஷூட் பண்ணக்கூடாதுன்னாக்கா, அவங்க ஷூட் பண்ணாங்கன்னு வைங்களேன், ஹியூமன் ரைட்ஸுன்னு சொல்லிவிட்டு அவங்கள கோர்ட்டுக்கு இங்கேயும் அலைய விட்டு அவங்க ஒரு டைமுக்கு வந்து அவங்க ஜாபையும் பண்ண முடியாது. அதே சமயத்தில் கோர்ட்டு பின்னாடி அலைஞ்சு கடைசியில் ஒரு சிலர் சஸ்பெண்டும் ஆகிறாங்க, இல்லை ஒரு நோட்டீஸும் வாங்கி கடைசியாக வந்து இந்த அட்டாக் பண்ணவன் வந்து ஜாலியாக இருப்பான், அவன் பாட்டு பெயில் வாங்கிட்டு போயிடுவான். பட் அதை ப்ரூஃப் பண்ணுறதுக்காக இவங்க அலைஞ்சிட்ருப்பாங்க. அது இல்லாமல் இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ரயில்வே போலீஸ் வந்து டைரெக்டாக வந்து அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க முடியாது. அவங்க வந்து லோக்கல் போலீஸ்க்கு கொடுக்கணும். லோக்கல் போலீஸ் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுக்குன்றது ஒரு சான்ஸே இல்லை. டவுட்டு, சான்ஸ் இல்லை இருக்குது, பட் டவுட். தே வில் நாட். ஏன்னா ஆல்ரெடி அவங்க வந்து எக்கச்சக்கமான கேஸில் அவங்க மாட்டியிருக்காங்க. அவங்க இதெல்லாம் சீரியஸாக எடுப்பாங்கன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ரெண்டாவது, ஆல்ரெடி சென்டர் வெர்சஸ் ஸ்டேட்டுன்ற அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க சில பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். ஸோ அப்படியும் பண்ண முடியாது. ஸோ அந்த ரயில்வே போலீஸ்கிட்ட அவர்கிட்ட கன் இருந்தாலும் அன்லஸ் அவரோட உயிருக்கு ஆபத்துன்னா மட்டும்தான் அவர் அதை யூஸ் பண்ண முடியும். ஒரு அசட்டை உடைக்கிறாங்கன்னா அவர் வேடிக்கை தான் பார்க்க முடியும். ஒரு சிங்கிள் ஆளாக வந்தால் சரி, அவங்க போயிட்டு தடுக்கலாம். ஒரு மாபாக வரும்போது ஒரு 4 பேர் என்ன பண்ண முடியும்? 100-150 பேர் வராங்க, 4 பேர் வச்சு என்ன பண்ண முடியும்? இல்லை ஒரு ட்ரெயின் போகுது, ஒரு ஜங்கல் மாதிரியான ஒரு காடு மாதிரியான இடம், இல்லை ஒரு விவசாய நிலம், அந்த பக்கமாக போகும்போது நிறுத்திட்டு அவங்க அட்டாக் பண்ணுறாங்கன்னா அந்த ட்ரெயினில் மொத்தமாக ஒரு 10 போலீஸ் இருந்தால் கூட அவங்க எப்படி அந்த ஃபுல்லாக எல்லாருக்கும் அகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ண முடியும்? ஸோ இதெல்லாம் நிறைய கொஷின் மார்க். ஸோ இந்த மாதிரி அட்டாக் ஆகிறதெல்லாம் வந்து கண்டிப்பாக டெரரிஸ்ட் ஆக்ட் ஆஃப் டெரராக கன்சிடர் பண்ணால் மட்டுமே இதுக்கெல்லாம் சொல்யூஷன். ஷூட் பண்ணுறதுக்கும் பர்மிஷன் கொடுக்கணும். அதே சமயத்தில் அவங்க வந்து ஒரு டைம் வந்து அவங்க அந்த இப்போ ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ் நடக்குதுனாக்கா வருஷக்கணக்கில் இழுக்கக்கூடாது கேஸ்.
ஆல்ரெடி நம்ம புது சட்டத்தைப்படி வித்தின் பர்டிகுலர் பீரியடில் வந்துட்டு முடிக்கணும்னு இருக்குது. ஸோ அதே மாதிரி அவங்க ஒரு முறை ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அதுக்கப்புறமா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்ஸில் எதனா டவுட் இருந்தால் மட்டும்தான் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணணும். சும்மா கேஸ் மறுபடியும் இன்னொரு லோயர் கோர்ட்லேருந்து ஹையர் கோர்ட்டில் போகுது, அங்கே ஒரு முறை கூட, அங்கே ஒரு 10 முறை வந்து பேசு, இதெல்லாம் முட்டாள்தனமாக இது. டைரெக்டாக நீதிபதி முன்னாடி உட்காந்து அவர் வந்து ஃபுல்லாக டீட்டெயிலோடு கொடுத்துட்டாங்கன்னாக்கா அதுக்கப்புறமா அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமா அட்டாக் பண்ணவங்க மேலே தான் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம டார்கெட் பண்ணமே தவிர ப்ரொடெக்ட் பண்ணவங்கள அட்டாக் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இந்த கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொடெக்ஷன் லாவில் இதெல்லாம் கரெக்டாக கவர்மெண்ட் பண்ணுச்சுனாக்கா ஃப்யூச்சரில் நம்ம கண்ட்ரியில் இதெல்லாம் குறையுன்றது அவரோட மட்டும் இல்லை, எங்கள் எல்லாரோட எண்ணமும். உங்களோட எண்ணம் என்னன்றதை நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது கரெக்டாக செய்யலாமா வேண்டாமா செய்யணுமா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பர்டிகுலராக சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போது ஒரு ரயில்வே பிளாக் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ பேருக்கு டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப மோசமான ஒரு டெரர் ஆக்டாக தான் கன்சிடர் பண்ணோம். அதுதான் நம்மளோட இன்ட்ரெஸ்ட். ஸோ ஐ திங்க் ஐ ட்ரை டு எக்ஸ்பிளைன் as much as possible. Thank you very much for seeing. Bye. Jai Hind. Farmers occupy India's most prominent landmark, the iconic Red Fort, blocking highways and roads. They say new agricultural laws being introduced by the government will devastate their livelihoods and favor large companies. What began as protests 2 months ago has turned into a movement, with farmers marching into the center of India's capital. In the outskirts of New Delhi, police fired tear gas when a group of farmers breached security barricades with their tractors. The demonstrations coincide with India's Republic Day. As farmers rallied nearby, where a huge mob, a huge crowd reached the railway station early this morning in order to vandalize the coaches, the train there. There you can see lathis being used to break the windows of the trains at the railway station in Balia. This at a time when the centre has raised the age limit for the Agnipath military recruitment scheme. They've raised that age limit for... This was a train that was standing in the washing pit, like I said, and the mob descended on it and they set a train coach on fire. So the visuals that you see are of policemen, railway policemen, train officials, railway officials, trying to separate that coach or those coaches or to try and salvage the rest of the coaches in the train and then try and douse the fire in one of the train coaches that have caught fire. So that's the latest update from Balia. Balia is an eastern UP district which is on the Bihar border. Right, Alok, we have visuals of smoke billowing from that train that was set on fire. These visuals are, in fact,